ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இதை செய்யறதுமே ரொம்ப ஈஸிங்க. கம்மியான டைம்லேயே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூங்கார் அரிசி அவல் வடை. கூடவே அதுக்கு ஒரு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். கெட்டியான அவல் வந்து எடுத்திருக்கேன். பூங்கார் அரிசி அவல் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா அவல் எடுத்துக்கலாம், இல்லைனா சிவப்பரிசி அவல் வந்து எடுத்துக்கலாம். தட்டை அவல் வேண்டாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா உங்களுடைய அவல் வந்து நல்லா வந்து ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாமல் நீங்கள் கையால் பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கையை வச்சு பிசைஞ்சிங்கனாலே இது வந்து பிசைய வந்துடும். ஒரு 30 நிமிஷம் ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பச்சை மிளகா மட்டும் இல்லாமல் இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போ 1 கப் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியாக ஆயிடுச்சுன்னு நினச்சா மட்டும் கடலை மாவும் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் நான் குழம்பு மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் வந்து சோம்புமே வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து சேர்க்காமல் விட்டுறலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து அழுத்துறப்போ உடையாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய வடைக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். உடஞ்சது இல்லை வந்து தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் வந்து மாவு வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வடைக்கு தேவையான எல்லா மாவுமே நான் இந்த மாதிரி பிடிச்சு வந்து வச்சுட்டேன். நீங்கள் இதை வந்து ஓட்டை வடை மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய அவல் வடை வந்து ரெடி ஆகிடும். பூங்கார் அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இடுப்புக்கு ரொம்பவே நல்லது, எலும்புகளுக்கு வலுத்தரும். கண்டிப்பாக பூங்கார் அரிசியை நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே பூங்கார் அரிசி இட்லி இருக்குது, அந்த வீடியோவுமே பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சின்ன வெங்காய சட்னி வந்து செய்யலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காய சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். நீங்கள் பச்சையாக அரைச்சுமே இதை செய்யலாம். அந்த மெத்தடை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கணும். புளிப்பு டேஸ்ட் இருக்கப்போ தான் இந்த சின்ன வெங்காய சட்னி இன்னுமே வந்து அருமையாக இருக்கும். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி தாளிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசை கூட வந்து தொட்டுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சின்ன வெங்காய சட்னி. நான் இன்னும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யணுன்ற வீடியோ வந்து போடுறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தாளிச்சிட்டு இந்த வடை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.